திரு தங்க வரதராஜன், இன்றைய உரை என்பது அவரை ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படிங்கிறாரு திரு கோபண்ணா. ஆனா பிரதமர் அமைக்கக்கூடிய இந்த சக்கர வியூகத்தால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட 6 பேர் அமைக்கக்கூடிய இந்த வியூகம் என்பது நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுங்கிற கடுமையான விமர்சனத்தை ராகுல் முன்வைக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பேசியிருக்கின்றார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு விஷயம் பேசியிருக்கிறார். இதுல ஒண்ணும் வியப்பு கிடையாது. இன்னைக்கு மகாபாரதத்துல துரோணாச்சாரியா அமைத்த பத்ம யுகம், சக்கர யுகம் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறார். அதை பாத்தீங்கன்னா உண்மையாகவே இந்த நாட்டுக்கு எதிராக சக்கர யுகம் வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், இந்த நாடு சுக்குநூறாக நொறுங்க வேண்டும், மிகப்பெரிய பொருளாதார ஒரு மனிதர், அதாவது இந்த நாட்டை பொருளாதாரத்தில் சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவில் ஒரு தலை சிறந்த நாடா வரக்கூடாது கங்கன் கட்டுற ஜார்ஜ் சோரஸ் இல்ல அது போன்ற இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர் தேர்தலுக்கு முன்னாடி நாடு முழுவதும் மேற்கொண்ட பயணத்தின் பெயர் பாரத் ஜோடோ யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணம். உங்களுக்கு நினைவூட்டுற, அதாவது அது உதட்டளவுல கூட சார், உள்ளத்தளவுல இருக்கணும். அதான் சொல்ல வரேன், அதை சொல்லிடுறேன், இதை முடிச்சிடறேன் பிறகு கேளுங்க. அந்த அந்நிய சக்தி ஜார்ஜ் சோரஸ் அவரோட கை கொண்டவர், கை கொடுத்து இப்ப இல்ல 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறார். அதே போல சீனா, அதன் பிறகு இந்த இந்தி கூட்டணி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, இவர்கள் தான் இது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒரு சாமானிய நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆள்வது இவருக்கு பிடிக்காம செஞ்சுட்டு இருக்காங்க. நீ காங்கிரஸ் ஒரு பார்க்கலாம், நீங்க காங்கிரஸ் இல்லாம ஒரு ஆட்சி அமைவது காங்கிரஸ் ஒருபோது விடாது. நீங்க இந்திரா காந்திக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பிறகு ஒரு மிகப்பெரிய எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க மொரார்ஜி தேசாய் தலைமையில. 19 மாதத்துல சரண் சிங்கை தூண்டி விட்டு இந்திரா காந்தி கவிழ்த்துட்டு அந்த அம்மா ஒண்ணு பிரதமராக சொல்லிட்டு திருப்பி அந்த அம்மா ஆட்சி வந்துட்டாங்க. அதே போல ராஜீவ் காந்தி சந்திரசேகர் ஆசையை கட்டி, அதே போல குஜராத். அதுவரை பாத்தீங்கன்னா வாஜ்பாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அது சாதனமா கையாண்ட 6 ஆண்டுகள் ஆட்சியர் தவிர தொடர்ந்து இன்றைக்கு இந்த சக்திகள், இந்த சக்கர யுகம் வைக்கக்கூடிய நான் சொன்ன இத்தனை சக்திகள் சேர்ந்து இந்த சாமானிய டி நரேந்திர மோடி வீழ்த்து பாக்குறாங்க சார். அதுல நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சார். பிரதமர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஒருத்தர் தான் பிரதமர் ஆவதற்கான கனவு காண வேண்டும், வேற யாரும் அதற்கான கனவை கூட காண முடியாது. இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எல்லோரும் அச்சத்துடனே இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. சரியான கேள்வி சார், சரியான கேள்வி கேட்டீங்க, உண்மையாக நன்றி உங்களுக்கு. அதாவது சார், இன்னைக்கு இந்த தேசத்தை ஒரு சாமானிய ஆளுமன் என்று சொன்னா, ஒரு டிஆர்பாரி வந்திருக்கான்னு சொன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தாங்க முடியும். இன்னைக்கு வேற எந்த கட்சியில முடியாது. இன்னைக்கு ஒரு சாமானிய இன்னைக்கு முதலமைச்சரா முடியும்னா பாஜக தான் முடியும். நான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு தலைவரா இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் இருப்பார். இன்னைக்கு இது மக்கள் நம்புவாங்களா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு பிரதமர் யாரு எங்க கட்சியில இன்னைக்கு யாரும் தெரியாது. ஆனா நிச்சயமாக யார் ஒரு சாமானிய வருவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் சொல்ல முடியுமா? இதுக்கு நேரு, இந்திரா காந்தி, அதன் பிறகு ராஜீவ் காந்தி, அதன் பிறகு சோனியா காந்தி, இன்னைக்கு ராகுல் காந்தி. இன்னும் ராகுல் காந்தி இருப்பா, அப்புறம் பிரியா காந்தி வருவார். பிரியா காந்தி பிறகு அவரு பொண்ணு, எல்லாம் அவருடைய குழந்தைங்க, இதுதான் வர முடியும். இதுதான் அங்க இன்னைக்கு ஒரு சாமானிய வர முடியும்னு சொன்னா நீ பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் முடியும். அவன் முதலமைச்சரா வர முடியும், பிற மந்திரியா வர முடியும், அமைச்சரா வர முடியும். இது மக்கள் சிரிப்பாங்க, நகைச்சுவையா தான் பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க. அதனால இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு ஒவ்வொரு சாமானிய 140 கோடி மக்களுக்கும் இன்னைக்கு யாரு வேணாலும் நாட்டுல பிறந்து இந்த நாட்டுக்கு சேவையாற்ற விரும்பணும்னு சொன்னா அதுலதான் பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறான். இன்னைக்கும் சொல்றேன் சார், நாளைக்கு 20 கோடி பேர்ல யார் பிரதமர் வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது. இதை பத்தி காங்கிரஸ் கட்சி பேசுறதுக்கு, ராகுல் காந்தி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது நான் கேட்கிறேன். அது போல பல்வேறு விஷயங்களை நீங்க சொல்ற சார். இது பிரச்சனை ராகுல் காந்தி அது இல்ல சார். இன்னைக்கு நேஷனல் கிராண்ட் கழுத்து மேல தொங்குது சார். இன்னைக்கு நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பத்திரிகை ஆரம்பிச்சு அதுல 5000 கோடி ஊழல் செய்திருக்காங்க தாய் மகனும். இன்னைக்கு அது சுப்பிரமணிய சாமி கோர்ட்டு போயிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி எல்லாம் இரவுல கதவு தட்டுதுங்கிறார். நானே கேட்கிறேன், நீதிமன்றம் சொன்ன பிறகு சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடர்ந்த பிறகு இவர் பகல்ல தூக்கி இருக்கிறப்ப சிபிஐ அமலாக்கத்துறை தட்டி இருக்கிறத இரவு நினைச்சுட்டு இருப்பிருக்கு. அதனால இவர் மீது உள்ள கோபத்தை
இவர் வந்து மத்தவங்கள்ட்ட திசை திருப்புறாருங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான குற்றச்சாட்டு. இப்ப எப்பயுமே பாருங்க, நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம், அதே நேரத்தில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எல்லாரும் ஒருவித அச்சத்தில் இருக்கிறார்கள், அது பிரதமர் நரேந்திர மோடியால தான் அந்த அச்சம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அதுக்கு நியாயமான விளக்கத்தை யாராவது கொடுக்கணும்ல. இல்லங்க, நீங்க இதை சொல்றாரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து நினைச்சா கூட பிரச்சனை வரும், இங்க கட்சியில கலகம் விட்டுறாரு. இது நடக்காதுங்க. இங்க இன்னைக்கு ராஜ்நாத் சிங் தலைவரா இருந்து அதை பிரதமரா முன்மொழிந்ததா பிரதமர் வேட்பாளர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான். நாங்கெல்லாம் ஒரு குடும்பம், எங்களுக்கு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பதற்காக இங்க ராஜ்நாத் சிங் வரவில்லை, இன்னைக்கு யோகி வரவில்லை, இன்னைக்கு அத்வானி அவர்கள் வரவில்லை, திரு வாஜ்பாய் அவர்கள் வரவில்லை, இன்னைக்கு எங்க மாநிலத்தில் அண்ணாமலை வரல. இந்த நாட்டை இன்னைக்கு இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நாங்கெல்லாம் வந்து பாஜக உள்ளவங்க அப்படி பாடுபட்டு இருக்கோம். அதனால அதிகாரத்துக்காக போட்டி என்பது பாஜக கூட கிடையாதுங்க. அது அதிகாரத்துக்கு மட்டும் இருக்க வேண்டும், மன்னர் குடும்பம் இருக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் உடைய கலாச்சாரம். அதை வந்துதான் தவறா அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், எப்போதுமே நீங்க அவருடைய பேச்சு பாத்தீங்கன்னா தங்க வரதராஜன் சொல்வதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா அதே நேரத்தில் மோடி 3.0 அப்படிங்கிற முழக்கம் தானே மீண்டும் முன்வைக்கப்பட்டது. மூன்றாவது முறையாக ஒரு ஆட்சி அமைகிற போது ஏன் பிரதமராக இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்படல, மீண்டுமாக நரேந்திர மோடியே ஏன் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ற கேள்வி எழுதில்ல. நாங்க என்ன சொல்றோம் சார், இன்னும் 5 ஆண்டு இந்த நரேந்திர மோடி நாட்டுக்கு தேவை என்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி பிரதமர் அறிவிக்கும். இது எங்களுடைய நாட்டு மக்கள் எங்களுக்கு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன சார், எங்களுடைய கூட்டணிக்கு நீங்க கூட்டணி மெஜாரிட்டி சார். எங்களுக்கு நாளைக்கு நாட்டு மக்கள் விரும்புறவர்கள் நாங்க நரேந்திர மோடி அப்ப பாரதிய ஜனதா எப்படி நரேந்திர மோடி தேவை அப்படிங்கறத முடிவு பண்ணுதோ அந்த மாதிரி இந்தியா கூட்டணியோ அல்லது காங்கிரஸோ ராகுல் காந்தி தேவை அப்படிங்கறத முடிவு பண்ணுது. சரி, ரைட், முடிவு பண்ணலாம். மக்கள் தீர்மானிக்கணும்ல. சரி, மக்கள் தீர்மானிக்கணும் சார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 100 தொகுதியில வெற்றி பெற்ற நீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்ட அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை வெற்றி பெற செய்ததும் அதே மக்கள் தானே. பேசலாம். முதற்கட்ட பார்வையா இல்ல ஒரு விஷயம், 100 இல்ல 99 இதை நீ மெச்சிக்க கூடாது, இதே மெச்சிக்க கூடாது. நீங்க எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 400 எம்பி வச்சிருந்த கட்சி இதை மெச்சிக்கிட்டு திருப்பி பண்ணது அடுத்த முறை எதிர்க்கட்சி மக்கள் கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுடைய இல்ல. எதிர்க்கட்சிகள் கேலரியில தான் உட்காரணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னாரு. இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. நான் முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு தங்க வரதராஜ், திரு கனகராஜ், இங்க விவசாயிகள், இளைஞர்கள் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒருவித அச்சத்தில் இருக்காங்க. நாட்டு மக்கள், பெரும்பான்மை மக்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி என எல்லாரும் அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அதுக்கு முன்னால தங்க வரதராஜன் சொன்னார், ஜார்ஜ் சோரஸ், சீனா, இந்தி கூட்டணி, அவங்களுக்கு அந்த இந்தியான்னு சொல்றதுல நாக்கு வரமாட்டேன்னது. ஏன்னா இந்தியாவை நீங்கள் இந்தி கூட்டணி தான் சொல்லுவீங்கன்னா நான் உங்களை நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், இந்தியாவுக்கான ஒரு பேரிடர் கூட்டணி தான் பாஜக தலைமையில் இருக்கிறது. ஆமாம், சீனா தான் இவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்ணுறாங்களே, பிறகு வந்து எதுக்காக எஃப்டிஐ அங்கேருந்து வரும்னு நீங்கள் பேசுகிறீங்க, இந்த பட்ஜெட்லேயும் பேசுகிறீங்க, இதுலேயும் எக்கனாமிக் சர்வேலையும் நீங்கள் அதை சொல்கிறீங்க. எப்போ கேட்டாலும் உலகத்தில் எல்லாரும் எங்களை கொண்டாடுறாங்கன்னு சொல்ல வேண்டியது, தேர்தல் வரும்போது அந்நிய சக்திகள் எங்களை ஒழிச்சு கட்ட பார்க்குறாங்கன்னு அழுகிறது. இது ஒரு அழுகுனி ஆட்டம், அழுதுகிட்டே ஓட்டு கேட்குற வழக்கம் இருக்கு இல்லையா, அது. ரெண்டாவது, ஏதோ கூட்டணி வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிடிக்கவே பிடிக்காது காங்கிரஸ் நிறையா தடவை கலைச்சிருக்கு. நான் என்ன கேட்டேன், மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தா கூட அதை பண்ண விடாமல் எங்கே பண்ணீங்க? மகாராஷ்டிராவில் பண்ணீங்கல்ல, நைட்டு 2 மணிக்கெல்லாம் பண்ணுறீங்கல்ல, கோவாவில் பண்ணீங்கல்ல, மணிப்பூரில் பண்ணீங்கல்ல, நீங்கள் உத்தராகண்டில் பண்ண பிறகு உச்சநீதிமன்றம் தானே தலையிட வேண்டியது இருந்தது. நான் கேட்குறேன், அந்த அமைப்புகளை பற்றி சொன்னார், இந்த இடி, சிபிஐ இதெல்லாம் சொன்னார். ஆர்பிஐ சார், அதாவது வேலையின்மை இருக்குது அப்படின்னு சொன்னால்